ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபரோட டவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஸ்கிரைபரும் கேட்குற டவுட்டு தான் இவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற தொட்டு நிறையா பேர் இதே கேள்விகளை கமெண்டில் கேட்குறப்ப உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு லாஸ்ட்டாக 26 நவம்பர் எனக்கு லைட் ப்ளீட் வந்தது. அப்புறம் டிசம்பர் 4 அப்போது லைட் ட்ராப் இருந்துச்சு. ஸோ நான் 21 டிசம்பர் அப்போது செக் பண்ணேன் அக்கா. அதில் லைட்டாக 2 லைன் வந்தது. அப்புறம் 23 டெஸ்ட் பண்ணேன், அதுலேயும் 2 லைன் வந்தது, லைட்டாக தான் வந்தது. அப்புறம் 25லையும் டெஸ்ட் பண்ணேன், அதுலேயும் 2 லைன் லைட்டாக தான் காட்டுச்சு அக்கா. அப்புறம் டுடே 26 டெஸ்ட் பண்ணேன், அதுலேயும் 2 லைன் லைட்டாக தான் இருக்குது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. எஸ்டர்டேயும் கொஞ்சம் ப்ளீடிங் ஆச்சு. டுடே மார்னிங் டெஸ்ட் எடுத்தேன், அதில் 2 லைனாக இருந்துச்சு. அப்புறம் டுடேவும் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுது அக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ப்ளீஸ் அக்கா எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். என் சிஸ்டராக நினச்சி கேட்குறேன், எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எத்தனை வாட்டி செக் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 4 டைம்ஸ்க்கு மேலேயே அவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இத்தனை வாட்டியே நம்ம செக் பண்ணக்கூடாது. ஸோ இதிலே அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பட் ப்ளீட் ஆனனால தான் பயந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆப்வியஸாக நம்ம பயப்பட தானே செய்வோம். ஸோ நான் என்னடா கன்ஃபார்ம் ஆகும்னு பார்த்தா நம்மளுக்கு ப்ளீட் ஆகுது, எதுக்கும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்ப்போன்றது நார்மலாகவே எல்லாருமே திங்க் பண்ணுறது தான். அதுதான் அவங்களும் திங்க் பண்ணியிருக்காங்க. பட் இத்தனை டைம் செக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 டேஸ் ஒன்ஸே செக் பண்ணக்கூடாது, அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ஸோ 2 டேஸுன்றது அதாவது டாக்டரே ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பர் ஹச்சிசிஜி டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, பீட்டா ஹச்சிசிஜி டெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் அடுத்த டெஸ்ட்டை எடுக்கலாம் அப்படிம்பாங்க. இது மினிமம் டைமு, மேக்ஸிமம் 1 வீக் கழித்து வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா அந்த பீட்டா ஹச்சிசிஜி ஹார்மோன் நம்ம உடம்புல மறுபடியும் சுரக்கும். ஸோ அது சுரக்க தான் நம்மளுக்கு பேபி வளர தான் அந்த ஹார்மோன் பாடியில் சுரக்கும். ஸோ அது சுரக்க தான் கிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், பிளட் டெஸ்ட்டில் வேல்யூ அதிகமாகும். அதுக்காக தான் அந்த 1 வீக் கேப் கொடுக்குறாங்க. இவங்க 2 டேஸ்லேயே செக் பண்ணால் அது என்ன பண்ணும், நம்மளே ப்ரெக்னென்சி கிட்ட வச்சு செக் பண்ணுறோம், ப்ராப்பராக பிளட் டெஸ்ட் எடுக்கலை. ஸோ 2 நாளைக்கு ஒரு டைம் ப்ரெக்னென்சி கிட்ட வச்சு செக் பண்ணி அதில் லைட் லைன், அதுவும் அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நான் எப்படிக்கா எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அந்த வார்த்தை கேட்குறாங்க அப்படின்னா, ப்ளீட் ஆகுது. ஸோ ப்ளீட் ஆகி கார்டில் பாசிட்டிவ்னு வருது, என்ன பண்ணலாம்? சேம் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி கேர்ள் பேபிக்கு இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, சந்தோஷமாக இருந்தேன், எல்லார்ட்டையும் சொன்னேன். அடுத்த நாள் ப்ளீடிங் ஆச்சு, உடனே அழுதுட்டேன், மிஸ்கரேஜ் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு. அப்புறம் அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் அம்மா தான் பழைய மாதம் தங்கி இந்த கசடு கூட வெளியில் வரும், பயப்படாத, இது மாதிரிலாம் நார்மல் தான், வீக்காக இருந்தால் கூட, பாடி வீக்காக இருந்தால் கூட வரும். ஸோ நீ மறுபடியும் கார்டு போட்டு ஒரு டைம் செக் பண்ணுன்னாங்க. நான் மறுபடியும் கார்டு போட்டு செக் பண்ணேன், 2 கோடு வந்துச்சு. ஒரே ஹாப்பி. என்னடா 2 கோடு வருது, நம்மளுக்கு 36 நாளில் செக் பண்ணுறப்ப நெகட்டிவ்னு வந்துச்சு, 40 நாளில் செக் பண்ணுறப்ப பாசிட்டிவ் வந்துச்சு, 41 நாள் ப்ளீடிங் ஆச்சு, 41வது நாள் மதியானம் செக் பண்ணுறப்ப பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ இதே கான்செப்ட் தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு. அவங்க 2 நாளைக்கு ஒரு டைம் 2 நாளைக்கு ஒரு டைம் மறுபடியும் கார்டு போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நான் சொல்கிற சஜஷன், நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக நான் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஸோ இவங்களுக்கும் நான் அதான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஹாஸ்பிட்டல் போங்க ஃபஸ்ட்டு, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் இந்த இத்தனை கிட்டையும் நீங்கள் காட்டினீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன் இத்தனை வாட்டி செக் பண்ணியும் நீங்கள் வரலைன்னா அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினே ரைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இதில் உங்கள் மேலே தான் முழுக்க மிஸ்டேக். ஏன்னா ப்ளீடிங் ஆகுது, கிட்டு பாசிட்டிவ் வந்திருக்குன்றப்ப நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஹாஸ்பிட்டல் உடனே போயிடணும். ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் அவங்க அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, நல்லா ஹெவி டோஸாக உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் தான் உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ஸ்லீப்பிங் பொசிஷன் சொல்லி தருவாங்க. எப்படின்னா, உங்களோட இடுப்பு பகுதி கொஞ்சம் மேடாகவோ, உங்களோட இடுப்புக்கு மேல் பகுதி கொஞ்சம் கீழாகவோ, தலையில் தலைவாணி வைக்காமல் இடுப்புக்கு கீழே தலைவாணி வச்சு படுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டானது, பிளாக் காஃபி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சூடு உடம்புல ஏற்றுற பொருள், முருங்கைக்கீரை. ஸோ பாடி ஹீட் ஆகாமல்
பார்த்துக்கோங்க. ஆயில் பாத் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேபி அப்படியே சேவ் ஆகிடும். இது வந்து லாஸ்ட் மந்த்து தங்கியிருந்த கசடாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா உங்கள் பேபி வளர்கிறதுக்கான கருப்பதிதல் நிகழ்வு நடக்கிறப்ப கொஞ்சோண்டு பிளட் வரும். அந்த பிளட்டு பிரித்து உங்களுக்கு வருது. சில பேருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்ப மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அகைன் வந்து உங்கள் கண்ணில் ப்ளீடிங் வந்து படுறது. ஸோ அது மிஸ்கரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் இருந்து என்ன ரெமெடிஸ் பண்ணலான்னா, ட்ராவல் பண்ணக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, ஃபேமிலியில் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கூடாது. இதுதான் நம்மளால் பண்ண முடியும். படுக்கையாக இருக்கணும், எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, யூரின் மோஷனுக்கு மட்டும்தான் போயிட்டு வரணும். ஒரு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்தளவு ரெஸ்ட் எடுக்கணும். உடனே அடுத்த கொஸ்டின், நான் எங்கள் சிஸ்டர் ரெஸ்ட் எடுக்க முடியும், எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு எப்படி சொல்கிறது, நான் எப்படி வேலை செய்யாமல் படுத்திருந்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாமே இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப நம்மளுக்கு கன்வீனியன்ட் இருக்காது தான், வேறு வழி இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு பேபி முக்கியமாக, வேலை முக்கியமாக, நான் அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்றது முக்கியமாக இல்லை, உங்கள் கிட்ட கையில் பேபி இருக்குது, அந்த பேபியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக, இல்லை அவங்க அதை திட்டுவாங்க இவங்க இதை திட்டுவாங்க, வேலை செய்யலைன்னா ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க, அது முக்கியமா? ஸோ நீங்கள் எது முக்கியம் நீங்களே சூஸ் பண்ணிட்டு, யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம பேபிக்காக நம்ம கஷ்டப்படுறோம். பேபி இல்லைனாலும் திட்டுறது அவங்களா தான் இருக்கும், பேபி இருந்தாலுமே சந்தோஷப்படுறது அவங்களா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஏன் ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு பேபி வேணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி பெட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்தோன்னே இன்ஜெக்ஷன் போட்டோன்னே ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாது. அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எதனாலனா, நம்ம சிஸ்டர்ஸ் என்னன்னா, சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க சிஸ்டர், அதனால் ப்ளீடிங் ஆகுது சிஸ்டர், இதே கான்செப்டில் தான் நானும் இருந்தேன். பார்த்து ப்ளீடிங் எப்படி சொல்கிறது, டேப்லெட் கொடுத்தாங்க, போட்டேன், இன்ஜெக்ஷன் போட்டாங்க, வாரம் போட சொன்னாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்தோடனே ஆனால் ப்ளீடிங் எனக்கு ஸ்டாப்பே ஆகலை. ஐயோ என்னடா ஸ்டாப் ஆகலையே, மறுபடியும் போகிறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது, என்னடா மறுபடியும் போகிறேன், அடுத்த நாளும் ப்ளீடிங் வருது, அதுக்கு அடுத்த நாளும் ப்ளீடிங் வருது. சரி அவ்வளோதானாட்டுக்கு நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாத்திரை ஊசிலாம் ஒன்றும் வேலையாவளையாட்டுக்கு நான் நினச்சிக்கிட்டேன். பட் கான்செப்டே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது தான் கான்செப்ட். எடுத்தோடனே வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன தான் இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்தாலுமே உடனே ஸ்டாப் ஆகாது. 3 நாள் to 4 நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். அதே போல் நான் சொன்ன ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணணும். நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக, வீட்டில் உள்ள ஃபுட்டாக, வெளியில் கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டு ஃபுட்டாக, வீட்டில் உங்களை கவனமாக பார்த்துக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இருந்துக்கிட்டு பத்திரமா இருக்கணும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த சிஸ்டருக்கும் நான் அதான் சொல்கிறேன், ஜென்ரலாக கேட்குற சிஸ்டர்ஸ்க்கும் நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போங்க.